ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்காதீங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், அந்த குழந்தையோட அப்பாவும் நான் தான் அப்படின்னு சொல்கிறத கேட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ளவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. சூர்யாவை பார்த்து எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே தாங்கிக்க முடியாத மகா என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தையோட அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்காம நானும் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதனால் சூர்யா மனசு வருத்தப்படுறாங்க. ஒரு பக்கம் ராஜலட்சுமியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல்ட்டு நீ இருக்கவே கூடாது சூர்யா, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வைக்கிறாங்க சூர்யாவை. சூர்யா இப்படி ரொம்பவே கஷ்டப்படுறத பார்த்த சூர்யாவோட அப்பா என்ன பண்ணுறாரு, மகா கிட்ட பேச முயற்சி செய்கிறாரு. இங்கே பாருமா, சூர்யா ரொம்ப நல்லவன், அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறத கேட்ட மகா, அப்போ உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு அப்படி தானே மாமா, என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்க, அது மட்டும் முடியாதுமா, சூர்யா யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டா, அதனால் என்னால் சொல்ல முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துறாரு. ஆனால் கண்டிப்பாக அவன் மேலே எந்த தப்புமே இல்லைம்மா, அது மட்டும் நான் 100% சொல்கிறேன், அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் மறைச்சிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட மகாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை அவர் மேலே எந்த தப்பும் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுறது, நம்ம இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மகா கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் கொஞ்ச நாளாக தான் ஒரு மாதிரியாக இருக்கார், இடையில ஏதோ நடந்திருக்கு, அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க மகா. ஏற்ற மாதிரி ஆஃபீஸில் போயிட்டு சிசிடிவி கேமரா செக் பண்ணுறாங்க. அந்த நாளில் மட்டும் என்ன பண்ணுறாங்க, எரேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரபாவி ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாங்க. இது மாதிரி எரேஸ்ட் ஆகிடுச்சு, அதை திரும்ப கொண்டு வரதுக்கு என்ன பண்ண முடியும், ரெக்கவரி பண்ணணும், அது என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக பண்ணி கொடுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2-3 நாள் கழிச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரெக்கவரி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வீடியோ மகா பார்த்து பயங்கர அதிர்ச்சியாக போகிறாங்க. ராகா சூர்யா கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு. அதிலிருந்து ஒரு உண்மை வெளிவருது. அந்த குழந்தை யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ராகாவோட குழந்தையாக தான் இருக்குது. இதை பார்த்த மகாவால் தாங்கிக்கவே முடியல. இந்த குழந்தை மாமனாரோட தான் முன்னாடி பண்ண தப்பின் காரணமாக இந்த குழந்தை வந்திருக்கு. அதன் மூலியமா பேசியிருக்காங்க. இதை ஏற்றுக்காத ராகவ் என்ன பண்ணுறாங்க, மனசு கஷ்டத்தோட சூர்யா கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பழியை சூர்யா ஏற்றுட்டு இருந்திருக்காங்க. உண்மை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா சூர்யா மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்றத உணர்றாங்க மகா. அதுக்கப்புறம் சூர்யா கிட்டேயும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா சூர்யா மகா 2 பேரும் நல்லபடியாக ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்களா இல்லையா, அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.